ஹாய், திஸ் இஸ் வெங்கட். நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்ககிட்ட பேசி. எதை பற்றி பேசலாம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது பிஃபோர் மீல் என்ன எடுக்கணும், முன்னாடி என்ன சாப்பிட்டு வரணும் ஒர்க் அவுட்ஸில், அதுக்கப்புறம் என்ன போய் சாப்பிடணும், அதை பற்றி நம்ம சொல்லலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஃபோர் ஒர்க் அவுட்ஸ்க்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு சில பேர் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வருவாங்க, பனானா எடுத்துகிட்டு வந்து ஜிம்லேயே சாப்பிட்டுருப்பாங்க, உடனே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. பணம்னா சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மீலே இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வருவாங்க. பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா மார்னிங்கில் வந்து நம்ம சாப்பிட்டு வர்றது என்ன சாப்பிட்டு வரணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸுன்றது மஸ்ட். நேச்சுரல் சுகர் உதாரணத்துக்கு வந்து பனானாவில் வந்து நேச்சுரல் சுகர் இருக்குது. அது மாதிரி வந்து காஞ்ச திராட்சை இருக்குல்ல, அதில் நேச்சுரல் சுகர் இருக்குது. அது மாதிரி டேட்ஸ், அதில் கொஞ்சம் நேச்சுரல் சுகர் இருக்குது. அது மாதிரி ட்ரை அத்தி, இது மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட்டில் வந்து டயர்ட்னஸ் இருக்காது. இந்த வாமிட்டிங் சென்சேஷன், மார்னிங்கில் வாமிட்டிங் சென்சேஷன் அது மாதிரிலாம் எதுவுமே வராது. உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து புஷ்ஷிங் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டமக் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்காது. ஒரு கரெக்டான ஸ்ட்ரென்த் கொடுக்கும் கரெக்டாக அது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கலரியும் நல்லா பர்ன் ஆகும் இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது. சில பேர் வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் முடிச்சிட்ட பிறகு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. முடிச்சிட்ட பிறகு கம்பல்சரி நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கணும். ப்ரோட்டீன்னா மார்னிங்கில் வந்து கம்பல்சரி ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கார்போஹைட்ரேட், உதாரணத்துக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இட்லி எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனில் வந்து எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான், சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து எம்டி ஸ்டமக்ஸில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக ஒரு ஷெட்யூல் டைம் சொல்கிறேன். அந்த டைமில் ரெகுலராக உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் மேலே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.